மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன், தாய் வெட்டி சீதன மாதிரி தலையில வச்சு தூக்கிட்டு போனீங்களே, எப்படி நீங்க திமுக காரனுக்கு ஓட்டு போட்டீங்க? கண்ணு மறைஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாம்? 1000 ரூபாய் வரும், அன்னைக்கு தான் புருஷன் வருவாரு. என்ன இன்னைக்கு பணம் வந்துருச்சா பேங்க்ல கேட்பாரு. நம்ம பொண்டாட்டிகளுக்கு தான் மறைக்க தெரியாது. உடனே ரொம்ப பெருமையா வந்துருச்சு. சரிங்க வா உட்காரு, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, மாத்திரை சாப்பிட்டியா, முடிஞ்சு போச்சு, கொடு இந்த 1000 ரூபாய் கொடு, பேங்க்ல கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நேரா அந்த பணத்தை எவன் கொடுத்தானோ அவங்கிட்டே கொண்டு கொடுத்துட்டு வந்துருவானுங்க. திமுகவை வளர்த்ததே எம்ஜிஆர் தான். அவர் பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவனுக்கும் யோகியதை கிடையாது. புரட்சி தலைவர் அரச கட்டளையில வந்தார்னா அவர் ஸ்டைல் என்ன, அவர் கத்தி என்ன, அவர் அப்படியே தொங்கிட்டு வர்றது என்ன? இன்னைக்கு ஒரு பயல ஆன சொல்லி பார்ப்போம். எந்த ஆர்ப்பாட்டத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆவடி மாநகராட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு இவ்வளவு பெண்கள் ஆவடி தொகுதியிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த மாநகராட்சியினுடைய அவலட்சணம், இதில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள், இதை கண்டிப்பதற்கு பெண்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய சகோதரர் ரஹீம் அவர்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னார். இந்த ஆவடி மாநகராட்சி எவ்வளவு சீர்கேட்டு போயிருக்கிறது, ஆனால் சுதந்திர தினத்தன்று அவார்டு கொடுக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் என்று சொன்னார். இதற்கு பதிலாக அடுத்த சுதந்திர நாள் என்று இவர் கொடியேற்ற போவதில்லை. அண்ணன் எடப்பாடியாரின் திருக்கரங்களிலே தான் ஆகஸ்ட் 15 கொடியேற்ற போகிறோம். அன்றைக்கு வேண்டுமானால் சுகாதார சீர்கேடு நிறைந்த மாநகராட்சி, சிறந்த மாநகராட்சி எந்த மாநகராட்சி என்றால் ஆவடி மாநகராட்சிக்கு என்று ஒரு பரிசு கொடுக்கலாம். அவ்வளவு மோசமாக நான் இங்கே இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் எல்லாம் இங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், ஆவடி மாநகராட்சி அவார்டு வாங்குகிற மாநகராட்சியா? இங்க மேடைக்கு பக்கத்திலேயே எனக்கு வந்த சகோதரர்கள் சொன்னார்கள், மேடைக்கு பக்கத்திலே ஈபி தூணு, இந்த ஈபி தூண் 2 துருப்பிடிச்சு விழுந்திருக்கு, இதுக்கு அவார்டா? துருப்பிடிச்சு 2 கம்பி கீழே விழுந்ததுக்கு அவார்டா ஆவடிக்கு? இங்கே சகோதரர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், கஞ்சாவிலேயே புழங்கி கொண்டிருக்கிறது ஆவடி மாநகராட்சி என்று. இது இங்க மட்டும் இல்ல, கஞ்சா இல்லாத இடம் எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்தில் இருக்கு, காலேஜில் இருக்கு, தெருவில் இருக்கு. விடிய காலம் 4 மணிக்கு விற்கிறான், 3 மணிக்கு விற்கிறான், எல்லா இடத்துலையும் விற்கிது கஞ்சா. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2 வருஷமாக சட்டமன்றத்திலே சொன்னார், அறிக்கையிலே சொன்னார், பேட்டியிலே சொன்னார், முதலமைச்சர் அவர்களே இந்த எடப்பாடி சொல்கிறார் என்பதற்காக நீங்கள் தடுக்க வேண்டாம், நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள், அதற்காவது இந்த கஞ்சாவை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னதற்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்லயே கஞ்சா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கஞ்சா இருக்கு. அதை விட பெரிய வேடிக்கை, இருந்ததை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச செய்தி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீதிபதி கேட்டாரு, எங்கப்பா கஞ்சா பொட்டலத்தெல்லாம் பிடிச்சிருக்கீங்களாமே அப்படின்னு. இல்லைங்க ஐயா, எல்லாம் எலி திணிச்சு போயிடுச்சு ஐயான்றான். எல்லாம் இவனுக்கு இதே வேலை, இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கூத்து. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களை பணிவோட கேட்டுக்கிறேன், கஞ்சா புழக்கம் இந்த ஆட்சியில் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடத்தினாரு, அம்மா ஆட்சி நடத்தினாங்க, எடப்பாடியார் ஆட்சி நடத்தினாரு. கஞ்சா உண்டா? இல்லை. இல்லாத புது புது பழக்கம் எல்லாம் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் தான். கேள்விப்படாத செய்தி எல்லாம், கேள்விப்படாத செய்தி. பாலியல் குற்றம் அம்மா காலத்தில் டெல்லியில், அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் ஒரு பொண்ணை பஸ்ஸில் வச்சு 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பாழாக்கினாங்க. இந்த செய்தி இந்தியா பூரா வந்துடுச்சு. உடனே 2 நாள் கழிச்சு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பாலியல் குற்றத்திலே எந்த ஆண் ஈடுபட்டாலும் கூட 13 விதமான தண்டனை. நான் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன். ஆண்கள் இருக்கிற காரணத்தால் கடுமையான தண்டனை தர வேண்டும் என்று சொன்னார்கள். எங்க அந்த சட்டம்? எங்க அந்த சட்டம்? அம்மா போட்ட சட்டத்தை எங்க? இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் பெருகி போயிடுச்சு. இங்க ஆவடி மாநகராட்சியில சுகாதார சீர்கேடு, இங்க கஞ்சா புழக்கம், குப்பைக்கு வரி,
சொத்துக்கு வரி, எல்லாத்துக்குமே வரி. நான் கேட்க விரும்புகிறேன், இந்த ஆட்சியில் இவ்வளவு மோசமான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கே, இது தேவையா? நான் தாய்மார்களை பார்த்து பணிவோடு கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டு பெண்களே, உங்களுக்கு நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், உங்களைத்தான் ஏமாத்துவான் திமுக காரன், உங்களைத்தான் ஏமாத்துவான். 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, ஐயா 1000 ரூபாய் கொடுக்கிறாருன்னு. அந்த 1000 ரூபாய் யார் வீட்டு பணம்? கருணாநிதி அப்பா வீட்டு பணமா, இல்ல கருணாநிதி அம்மா வீட்டு பணமா, இல்ல ஸ்டாலின் சம்சாரத்து வீட்டு பணமா? நீங்க கொடுக்கிற பணம். சரி, 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய நீங்க பூ வாங்கிக்கிறீங்களா, பொட்டு வாங்கிக்கிறீங்களா, ஏதாவது விரும்பி சாப்பிட்றீங்களா? எதுவும் இல்லை. 1000 ரூபாய் வரும். அன்னைக்கு தான் புருஷன் வருவார். என்ன அன்னைக்கு பணம் வந்துருச்சா பேங்க்ல கேட்பாரு. நம்ம பொண்டாட்டிகளுக்கு தான் மறைக்க தெரியாது. உடனே ரொம்ப பெருமையாக வந்துருச்சு வந்துருச்சு, சரிங்க வா உட்காரு, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, மாத்திரை சாப்பிட்டியா, முடிஞ்சு போச்சு, கொடு இந்த 1000 ரூபாயை கொடு, பேங்க்கில் கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நேராக அந்த பணத்தை எவன் கொடுத்தானா அவங்ககிட்டே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவானுங்க. நம்பிராதீங்க, அந்த 1000 ரூபாய் எந்த பெண்ணுக்குமே பயனில்லை, எல்லாம் டாஸ்மாக்கு தான். டாஸ்மாக்கு அம்மா இருந்தாங்க, உங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் 1 லட்சம், ஒரு பவுன் 1 லட்சம். ஆனா அம்மா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சும்மா கொடுத்தாங்க, சும்மா கொடுத்தாங்க. யாரும் இல்லையா, அனாதையா, அந்த அப்படி தங்கம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோ சொன்னாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன், தாய் வெட்டி சீதற மாதிரி தலையில வச்சு தூக்கிட்டு போனீங்களே, எப்படி நீங்க திமுக காரனுக்கு ஓட்டு போட்டீங்க? கண்டு மறைஞ்சிச்சா உங்களுக்கெல்லாம்? நான் உங்களை பார்த்து பணிவோட கேட்கிறேன், மறக்கலாமா? அந்த அம்மா பிள்ளைகளை மறக்கலாமா? தாலிக்கு தங்கம் 1 லட்சம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப்பு. அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய், 14 வகையான பொருள் எல்லாம் கொடுத்தாங்க அம்மா. ஆனால் நான் கேட்க விரும்புகிறேன், இன்னைக்கு திமுக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாத்தையும் நிறுத்திட்டான். தாலிக்கு தங்க இல்லை, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இல்லை, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பணம் இல்லை, எந்த பெட்டியும் உங்களுக்கு வரல, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு 1000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன்னு. பெண்களுக்கு இலவசமா பஸ்ஸுன்னா அதில் ஆம்பளை தான் முதல்ல உட்காந்துருக்காரு. சரி, லேடிஸ் இறங்குனா ஏறுனா இடம் கொடுக்குறாங்களா? அவங்க கொடுக்கறதில்ல, கொடுக்கறதில்ல. ஏதாவது கட்டுப்பாடு வச்சுருக்கீங்களா? பெண்களை ஏமாத்துறதுக்காக எங்கேயாவது நிற்கிறா அந்த பஸ்ஸு? நீங்கள் கூட்டமாக நிற்கிறீங்க, சரி லேடிஸ் நிற்கிறாங்களே, அவன் பாட்டுக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு வர்றான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் தயவு செய்து உங்களை எல்லாம் பார்த்து பணிவோடு கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பத்திரமாக பள்ளிக்கு சென்று விட்டு, கல்லூரிக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பணும்னா அண்ணன் எடப்பாடியாருக்கு நீங்கள் ஆதரவு தரணும். அதே மாதிரி இந்த ஆட்சியில் எல்லாமே மோசம், எதையுமே மக்கள் இன்னைக்கு நம்பிக்கையா பாதுகாப்போட இருக்க முடியல. இன்னைக்கு சொன்னாங்க பேசும்போது, குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காங்க, குப்பைக்கு கூட வரி. எந்த உலகத்தில் அடுக்கு குப்பைக்கு வரி? குப்பைக்கு வரி மாநகராட்சிகள்ல, நகராட்சிகள்ல. நான் கேட்க விரும்புகிறேன், குப்பைக்கு எடுக்க வேண்டிய கடமை உன் கடமை, அதுக்கு தான் நாம வரி கொடுக்குறோம். ஆனா குப்பைக்கு கூட வரியை போட்டா வேற எங்கதான் குப்பையை கொண்டு போய் ஆவடி மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரி தலையில தான் கொட்டணும். அதான் கொட்டணும், வேற வழி இல்லை. எப்படி வரி கட்ட முடியும்? ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்காங்க, அவன் பிஸ்கட் வச்சிருப்பாங்க, சமோசா வச்சிருப்பாங்க, பேப்பர் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கப் போட்டிருப்பான், குப்பை இருக்கும். குப்பையை எடுக்க வர்றவன் வரி கொடுனா எங்கேருந்து போவான் அவன்? டீ கடையில் எவ்வளோ வருமானம் வரும்? எவ்வளோ வரும்? ஆவடி மாநகராட்சியினுடைய வருமானத்தில் குப்பை வரி என்பது 0 தான். ஆனால் அந்த குப்பைக்கு கூட வரியை போட்டு கொள்ளையடிக்கணும்னு பார்க்குறீங்களே, நியாயமா?
நியாயமா? தயவு செய்து ஏழை மக்கள் மீது வரியை திணிக்கக்கூடிய ஆவடி நகராட்சி மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் அரசுக்கே உங்களுடைய கண்டனத்தை இந்த தேர்தலில் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் எந்த விதத்தில் ஏமாந்துடாதீங்க. 26 தேர்தல்ன்றது எல்லாரும் வருவாங்க ஓட்டு கேட்டு. யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வர்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் பேரை சொல்லுவாங்க, வர்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் பேரை சொல்லுவாங்க. ஆனால் யாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், அக்கா அக்கா தான், தம்பி தம்பி தான். எம்ஜிஆர் பேரை சொல்லுவதற்கே சில தகுதி வேணும், அந்தஸ்து வேணும், அறிவு வேணும். எம்ஜிஆர் பேரை உச்சரிக்கிற தகுதியாவது உங்களுக்கு எல்லாம் இருக்கா? எம்ஜிஆர் பேரை சொல்ற தகுதி இருக்கு. இன்னைக்கு கூட புரட்சி தலைவர் அரச கட்டளையில் வந்தார்னா அவர் ஸ்டைல் என்ன, அவர் கத்தி என்ன, அவர் அப்படியே தொங்கிட்டு வர்றது என்ன, உடனே சரோஜா தேவி அம்மா உடனே பார்த்துட்டு ஆடுற ஆட்டம் என்ன. இன்னைக்கு ஒரு பயல ஆட சொல்லி பார்ப்போம், ஒரு பயல ஆட சொல்லி பார்ப்போம். எம்ஜிஆர் மாதிரி முடியுமா? முடியாது. எம்ஜிஆர் பெயரை சொல்லுவதற்கு கூட, உச்சரிப்பதற்கு கூட ஒரு தகுதி வேணும். ஒரு வயசான அம்மாவை பார்த்துட்டா, நான் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்றேன், எந்த பெண்ணையும் பார்த்தா கூட நின்று பேசித்தான் போவார். அது மட்டும் இல்லை, இது அவர் நடித்த படம். நடித்த படம் எத்தனை படம் இருக்கு? ஒரு படத்திலையாவது ஒரு பெண்ணை கற்பழிக்கிற மாதிரி, இல்லை குடிக்கிற மாதிரி, சிகரெட் குடிக்கிற மாதிரி, ஏதாவது அவமானமா நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நடிச்சிருக்கிற காட்சி உண்டா? உண்டா? அவர் நடிச்சிருப்பாரு. எனக்கு நான் பார்த்த படங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு. சங்கே முழங்கு அந்த படத்தில் மட்டும்தான் நடிப்பார். ஒரு திருடரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் கையில் வச்சு நடிப்பார். அப்புறம் அவர் சொல்லுவார், இதை நடிப்புக்கு தான் செஞ்ச, நான் குடிக்க மாட்டேன்னு. அவர் எம்ஜிஆர் எல்லா படத்திலையும் நடித்தார். அவர் நடித்த படத்துல எல்லாம் கருப்பு சிவப்பை காட்டுவார். அவர் பேரை உதயசூரியன் பேர் வச்சிருப்பாரு. திமுகவை வளர்த்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். திமுகவை வளர்த்ததே எம்ஜிஆர் தான். அவர் பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவனுக்கும் யோகியதை கிடையாது. ஆனா இன்னைக்கு படம் அப்படியா இருக்கு? நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாம் சகோதரிகள்லாம் இருக்காங்க, எங்க அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு படம் அப்படியா இருக்கு? நீங்க எல்லாம் அப்படி நடிச்சுக்கிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பேரை சொல்லணும்னா அரசியல் பண்ணிக்கோங்க, அரசியல் பண்ணிக்கோங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் அவர் பெயரை உச்சரிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு கிடையாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலைவர். இன்னைக்கும் சினிமாவில் நம்பியார் அடிக்க வந்தா முன்னாடி உட்கார்ந்துருக்கிற கிழவி கத்தும், அப்பா வர்றான் வர்றான் வர்றான், நம்பியார் வர்றான், ஓரமா போன்னு. இன்னைக்கும் கத்தும். நீ கிராமத்தில் போய் பாருங்க, நம்பியார் வர்றாருன்னா அவர் வருவார், சண்டைக்கு பின்பக்கத்தில் இருந்து வருவார். முன்னாடி உட்காந்துருக்கிற பாட்டிக்கு அது திரைன்னு தெரியாது. அது உடைய வர்ற தள்ளிப்போ அப்படின்னு சொல்லும். இன்னைக்கும் மக்கள் நேசிக்கிற தலைவர் அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவிக்கு பிறகு 2 பேருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் அவர் அண்ணன் எடப்பாடியார் தான். ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவியுடைய தொண்டர்கள். அவங்க எல்லாருமே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே இருக்கிறார்கள். தயவு செய்து உங்களை எல்லாம் பார்த்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நாடே திமுக ஓடி போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இந்த நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உள்ள நல்ல மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.